ஹாய் ஹலோ வணக்கம். தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பண்ணி இப்போ என்ன பார்க்குறோன்னா இன்ட்ரா வண்டியில் கிளச்சு ஓவராலிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிளச்சு சுத்தமாக தேஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரிவிட் வரைக்கும் நல்லா தேஞ்சிருக்கு. கவர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா அந்நியவனாக தேஞ்சிருக்கு, ஃபுல்லாக கோடு போட்ட அளவுக்கு தேஞ்சிருக்கு. லேபிள் நல்லா இருக்குது. இந்த ரிலீஸ் பேரிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நாய்ஸ் எதுவும் சேஞ்சஸ் வரல. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங்லேயே எஸ்சி சிலிண்டர் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். புது சிலிண்ட்ரு இது பார்த்திங்கன்னா புது கிளச்சு, டாட்டா இன்ட்ரா கூடியது. நம்ம ஓய் கிளச் தான் ஏற்றுறோம். டாப் கிட் ஷாப்ட்டில் போட்டு சுற்றி பார்த்துடலாம். சும்மா செக்கிங் தான் இது. கிளட்சை மாற்றுவோம். சுத்து போல்ட் எடுத்து போட்டுடலாம். 10 சைஸ் போல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, டாடா V30. சுத்து போல்டு எல்லாத்தையும் போட்டு சென்ட்ரு பண்ணிக்கலாம். ரேட்டை சென்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டாப் கேஸ் ஷாஃப்ட் இல்லாதால ஒரு ராடு, சென்ட்ரு ராடு எடுத்து டைட் பண்ணுறோம். சென்டராக இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எப்படி கிளட்சு மாட்டுறாங்க, எப்படி ப்ரெஷர் பிளேட்டு மாட்டுறாங்க, கவர் அசம்பிளி மாட்டுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. கீர் ஆயிலும் மாற்றுறோம். 90 ஆயில் 1.6 ஊற்றுறோம். ஆயிலு ஒரே ஆள் ஏற்றலாம் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியல. கூட ஹெல்ப் கால் போட்டேன், ஏற்றி வச்சு சென்டர் கட்டு போட்டு சுத்து போல்ட் அடிச்சிடலாம். சரி, இதில் என்னன்னா ரொம்ப ரிஸ்கானது. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக பம்ப் பண்ணாமல் எடுக்கக்கூடியது. கிளச்சு ஏர் எடுக்கணும். பம்ப் பண்ண சொல்லிட்டு கிளச்சு கையில் அடைச்சி ஏர் எடுக்கணும். பம்ப் பண்ண சொல்லி ஏர் எடுக்கணும். லாக் வரும், அந்த லாக்கை அழுத்தி பிடிச்சிட்டு ரிட்டன் வெளியே இழுத்தோம்னா ஏர் ரிலீஸ் ஆகும். இது எப்படி பாருங்கள். பம்ப் பண்ணி பாருங்கள், ஏர் ரிலீஸ் ஆகலை. இந்த மைனஸ் வச்சுட்டு சைடில் லாக்கை லைட்டாக அழுத்த பிடிச்சிட்டு இந்த ஓஸை லைட்டாக இழுத்தோம்னா ஏர் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏர் வருது. பம்ப் பண்ணு. ஊற்று, ஆயில் ஊற்று. ஆயில் இல்லை பொழுது பம்ப் பண்ணுங்கண்ணா. ஏர் தான் ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் பம்ப் பண்ணா நிதானமாக எடுக்கணும், அப்போ தான் ஏர் ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஆல். பம்ப் பண்ண ஓகே. கிளச்சு நல்லா ஆஃப் ஆகுது, நல்லா மூவ் ஆகுது.